ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் லஞ்சுக்கு வெளியே தான் போயிருந்தோம். இது எங்கே இருக்குன்னா நாகமலை புதுக்கோட்டை சைடில் தான் இந்த மெஸ் இருக்குது. நீங்கள் நிறையா இதில் பார்த்துருப்பீங்க. ஈஸ்வரி மெஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அங்கே நாட்டுக்கோழி ஸ்பெஷல் தான், நல்ல வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய நாங்கள் பார்த்துருந்தோம். ஆல்ரெடி என்னோடய ஹஸ்பண்டும் அங்கே 2-3 டைம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் சாப்பிட்ருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் ஃபேமிலியோடு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாள் நாங்கள் லஞ்சுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே டைமிங் மத்தியானம் 1 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் மட்டும்தான் அங்கே சாப்பாடு நடக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்து அதுக்குள்ளேயுமே சாப்பாடெலாம் காலியாயிரும். அதுக்கப்புறம் அதை மூடிடுவாங்க. காலையிலேயும் நைட்டுக்கும் இருக்காது. மத்தியானம் மட்டும்தான் அங்கே ஸ்பெஷலாக இருக்கும். அங்கே மீன் மீல்ஸு, அப்புறம் நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் மட்டனு, இறால், இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. ப்ராய்லர் சம்மந்தப்பட்ட எதுவுமே அங்கே கிடையாது. அப்புறம் சரி சொல்லிட்டு அப்புறம் நாங்களும் ஒரு 1 மணிக்கு பிளான் பண்ணோம். அந்த நாங்கள் போக ஒரு 2:30 2:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணலை. கூட சிஸ்டரையும் மதுரையிலேருந்து அவங்களே வர சொல்லியிருந்தோம். நாங்கள் திருமங்கலத்துலேருந்து போயிட்டுருந்தோம். அவங்களையும் மதுரையிலேருந்து வர சொல்லிட்டோம். அவங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னோடய சிஸ்டரும் என்னோடய அக்கா பொண்ணும் அவங்க வந்திருந்தாங்க. 2 பேரும் வந்திருந்தாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்களும் ஒரு 2:30 2:45 அந்த டயத்துக்கு நாங்கள் போகிறனால இந்த நாட்டுக்கோழி மீல்ஸ் காலி ஆயிடுச்சு. மீன், மட்டனு, இறால் அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு நாங்கள் அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் ஆளுக்கு ஒன்று சொல்லி நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்ணும். ஆனால் சாப்பாடு அன்லிமிட்டட் தான். அதனால் ஆளுக்கு ஒரு சாப்பாடு ஒவ்வொன்றும் சொல்லி நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு சாப்பாடு மட்டும் அன்லிமிட்டடாக நல்லா சாப்பிட்டோம். நல்லா வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ட்ராவல் பண்ணும்போது அங்கே சுற்றி அந்த இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டே நான் போயிட்டுருந்தேன். அப்புறம் மெஸ்ஸும் வந்துருச்சு. வந்தோன்னே அங்கே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. செம்ம கூட்டம். கார் பார்க்கிங் அங்கே ஃபுல்லாக நல்லா பயங்கரமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் கூட்டமாக இருந்தனால எங்களுக்கு உள்ளே இடம் இல்லை. ஆனால் வந்தவங்களும் நல்லா கவனிச்சிருந்தாங்க. வந்தோடனே அதுக்கப்புறம் வெளியே தான் இடம் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வெளியவே அந்த முன்னாடி ஒரு இடம் வச்சு நாங்கள் உட்காந்துருந்தோம். ரொம்ப நேரமாக அப்புறம் சிஸ்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி என் வீட்டுக்காரும் என்னோடய பையனும் அவங்க ஆல்ரெடி இடம் போய் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் நானும் அவங்கள உட்கார வச்சுட்டு என் சிஸ்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வெளியே. அப்போ சரி அவங்க வந்தோடனே போய் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்தோன்னே அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு இப்போ எல்லாத்துக்குமே பயங்கர பசி. ஏன்னா கொஞ்சம் லேட்டாகவும் நல்லா பசி எடுத்துருச்சு. அப்புறம் வஞ்சர மீன், நண்டு, இறால், அப்புறம் மட்டன் சுக்கா, இது எல்லாமே நாங்கள் சொல்லியிருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு எல்லா குழம்புலையுமே நாங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரசம், மோர் எல்லாமே சாப்பிட்ருந்தோம். எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லபடியாக முடிச்சுட்டு இது பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பீடாவும் நாங்கள் சொல்லிவிட்டு நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் எங்கள் அக்காவையும் சிஸ்டரையும் அவங்க பொண்ணையும் வீட்டுக்கார ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப நாங்களும் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு பீடாலாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.